ஃபர்ஸ்ட் அரசியல்ல ஒருத்தர் தற்கொலைன்னு சொன்னது அண்ணாமலை தான். எடப்பாடி சொன்னார் கிணத்து தவளன்னாரு. அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இந்த கம்யூனிட்டி வாய்ஸ் லீடரா நான் தான் இருக்கணும், நீ இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுக்குள்ளார சண்டையே. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படிங்கிறப்ப இந்த மானம் கட்ட பொழப்புக்கு நாளைக்கு நீ இன்னுமா உயிரோட இருக்கிறாங்கிற மாதிரி அப்பயே கட்சியை விட்டு வெளியேறி இருக்கு. இது சும்மா ஸ்டண்ட் அடிக்கிறாரு. இவரை சந்திக்க மறுக்கிறாங்க, இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைங்கிறாங்க. ஒருத்தர் அப்படி இருந்தவர் திடீர்னு இப்படி ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள நடந்த பிரச்சனை என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டுக்கும் கிளியரன்ஸ் இல்லை. அதாவது உழைத்த இடத்தில் உனக்கு உரிய மரியாதை இல்லைங்கிறப்ப அந்த இடத்த விட்டு நீ வெளியேறி இருக்கணும். கருப்பு பணம் எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு பாதி உனக்கு மீதி எனக்கு, இல்லைன்னா மொத்தமும் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இவர் நாளைக்கு தனி மனித முறையில் இவர் ஆதாயம் அடைந்து கொண்டார். இண்டிவிஜுவல் டீலிங் மாதிரி. செந்தில் பாலாஜியும் அண்ணாமலையும் ஒன்றும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது. அவங்களோட ரெண்டு பேரோடைய அம்மாவும் அக்கா தங்கச்சி. ஃப்ளைட்டில் வந்து டோரை திறந்தது, அப்புறம் இவர் 5.5 லட்ச ரூபா வீட்டு வாடகையில் இருக்கார், என் ஃப்ரெண்டு தான் வாடகை கொடுக்குறான் அப்படிங்கிற அளவுக்கு இவரை தெருவில் சந்தி சிரிக்க விட்டது. இதெல்லாம் நாளைக்கு செந்தில் பாலாஜி பண்ண வேலை. செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணது அண்ணாமலை. ஆமா, அதுதான் தெரியுமே. தேர்தல் வரைக்கும் அவன் வெளில வரக்கூடாது, அதுதான் அவருடைய ரிக்குவயர்மெண்ட். இவர் வந்து மணல் குவாரி டீமை வர வச்சு அவர் தேர்தல் சமயத்துக்காக 100 ரூபா பணம் வாங்கினார். அதாவது நீங்கள் வெளியில் வேஷம் போடுறது என்ன, கனிம வள திருட்டை ஒழிப்போம், ரைடு விட்டு அவனை அடித்து மிரட்டி அவனை வர வச்சு நாளைக்கு அவன்கிட்ட காசு வாங்குறாரு. முழு அதிகாரத்தை கொடுத்தேன், நான் உனக்கு தேவையானலாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனால் நீ பிரயோஜனமாக எதுவும் செய்யலை, கட்சிக்கு உனக்கு பிரயோஜனப்படுத்திக்கிட்டேங்கிற கோபம் தானே இன்னைக்கு அண்ணாமலை இந்த நிலையில் நிறுத்தி. வணக்கம் சார். தொடர்ச்சியா வந்து அண்ணாமலை அப்படின்றவர் காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இங்கே அவரோட வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்ததுக்கப்புறம் அதிகப்படியான இடங்கள்ல அவர் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருந்தோம். பயங்கர ஆக்டிவாக இருந்தார். சடனாக அவரோட பதவி அங்கே பொறுப்புலேருந்து விலகினதுக்கப்புறமா ஆள் அட்ரஸே இல்லாமல் ஆனார். இப்போ திரும்ப இடையில வந்து விஜய் மட்டும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டு போயிட்டுருக்காரு. என்னதான் நடக்குது? மொத்தமாக பிஜேபியில இருந்து வெளில போயிடுவாரு. இதனால் நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீர்களா, மகிழ்ச்சியில் இருக்கிறீங்களா? இல்லை, நான் இண்டிவிஜுவலாக எதுவுமாவே இல்லை. ஆனால் கேட்கணும்ல, ஒருத்தர் பயங்கர ஆக்டிவாக இல்லை. அதாவது அவங்க இது ஒரு பெரிய பதவி கிடையாது, இந்த தேர்தல் பொறுப்பாளருங்கிறது. அவங்க இதை த்ரோ பண்ணுறதே உங்களே மாதிரி ஆட்கள் இதை நீங்கள் பூம் பண்ணணும்னு தான் பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி 2024 குஷ்புவை வந்து ஸ்டார் பேச்சாளர்கள் பட்டியலில் போட்டாங்க. அப்போ கூட அது நேஷ்னல் இதுலேருந்து வந்துச்சு அனௌன்ஸ்மெண்ட்டு. அதாவது இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரத்துக்குன்னு வந்தால் ஒரு 22 நட்சத்திர பேச்சாளர்களில் அவங்களும் ஒருத்தவங்கிறப்ப அதையே அந்த அம்மா எம்பி சீட் எனக்கு கொடுக்கலங்கிற கடுப்பில் தான் அவங்க நான் வரமாட்டேன்னாங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி. அந்த லைம்லைட்டுக்காக தான் அவங்க பண்ணது. பட் ஆனாலும் அன்னைக்கு அது பேசும் பொருள் ஆகலை. இன்றைக்கி இவர் பண்ணுறதுமே இந்த ஒரு அட்டென்ஷன் கெய்னிங்காக தான் பண்ணுறாரு. நான் ஏன் நீங்கள் அதில் வந்து உங்கள் மனநிலை என்னன்னு கேட்டேன்னா, இதை வந்து பொருட்படுத்துகிற அளவுக்கு ஏன் ஊடகங்கள் முதல்ல இதுக்கு தயாராகிறீங்கன்னே தெரில. இட் இஸ் பிட்வீன் த பார்ட்டி. ஏன்னா எல்லா பிஜேபி மாநில தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு தொகுதி பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்கங்கிறப்ப இது அவர் வேணான்னு சொல்கிறதுனால என்ன பிஜேபியை விட்டு வெளியேறிட்டார்னு அர்த்தமா? நியாயமாக அவர் எப்போ வெளியேறி இருக்கணும் அப்படின்னா, இவ்வளவு உழைப்புக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டு பிஜேபியில் நாளைக்கு ஒரு தலைவர் உருவாகி தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குதுங்கிறதை வெளிக்காட்டி நாளைக்கு திமுக போன்ற ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் ஊடக வெளிச்சத்தில் பத்திரிகையாளர்கள் நாளைக்கு அண்ணாமலையை மட்டுமே கவர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அட்டென்ஷன் பாயிண்டில் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் நடைபயணம் போனவர் கட்சியை இன்னைக்கு 19% திராவிட கட்சிகள் இல்லாமல் கொண்டுட்டு வந்து நிறுத்தினவரை என்னைக்கு உன்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ, அதாவது உழைத்த இடத்தில் உனக்கு உரிய மரியாதை இல்லைங்கிறப்ப அந்த இடத்த விட்டு நீ வெளியேறி இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நாளைக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடப்பாடியை வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாய்காட் பண்ணீங்க, அவரை நாளைக்கு தற்கொலைன்னீங்க. இன்றைக்காச்சும் தாவேக்கா தற்கொலைன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ வந்த ஸ்டைலும். ஃபஸ்ட்டு அரசியலில் ஒருத்தர் தற்கொலைன்னு சொன்னது அண்ணாமலை தான். எடப்பாடியை சொன்னார் கிணத்து தவளன்னாரு. இவ்வளோ விமர்சனங்கள் பண்ணிட்டு எனக்குள்ளார 1000 கருத்து இருக்கலாம், ஆனால் கட்சி சொல்கிறத நான் கேட்குற இடத்துல இருக்கிறேன், அதனால் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படிங்கிறப்ப இந்த மானம் கட்ட பொழப்புக்கு நாளைக்கு நீ இன்னுமா உயிரோடு இருக்கிறாங்கிற மாதிரி அப்பயே கட்சியை விட்டு வெளியேறி இருக்கணும். நீங்கள் எப்போ இந்த அட்டென்ஷன் கெய்னிங் அண்ணாமலை கொடுக்கணும்னா, நாளைக்கு ஒரு வேளை அவர் பிஜேபியை விட்டே வெளியேறிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம பேசலாம். இது சும்மா ஸ்டண்ட் அடிக்கிறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி, ஏன்னா இதற்கு முன்னாடி பாஜக மாநில தலைவர்களாக இருந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ரமோஷன் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க.
தமிழிசைக்கு கவர்னர் கொடுத்துட்டு எடுத்தாங்க, எல்முருகனுக்கு மத்திய மந்திரி கொடுத்துட்டு எடுத்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மத்திய மந்திரி கொடுத்துட்டு எடுத்தாங்க. இவர் ஒருத்தரை மட்டும்தான் டீப்ரமோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ எம்பி ராஜ்யசபா கிடைக்கும்னாரு, மத்திய இணையமைச்சர் ஆக போறேன்னாரு. அதை விட பெருசாக ஒரு பிட்டு போட்டாங்க. துணை ஜனாதிபதி பட்டியலில் யார் யாரை போடலாங்கிறதுல அண்ணாமலை பெயர் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் டெல்லி சோர்ஸில் விசாரிக்கிறப்ப நாளைக்கு யார் சார் சொன்னா, அதெல்லாம் அவங்களே நாளைக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. இங்கெல்லாம் அவரை எந்த நிலையிலையும் மீண்டும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அமித்ஷா மோடி கிட்ட 100% ஒரு கான்டாக்டில் இருந்தவர், ஒரு நல்ல லாபியில் இருந்தவர். இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா அவருக்கு இவர்கள் இருவரிடமும் இருக்கக்கூடிய தொடர்பு 3% தாங்கிறாங்க. டோட்டலாக கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. இவரை சந்திக்க மறுக்கிறாங்க, இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைங்கிறாங்க. இப்போ அவர் கோயம்புத்தூரில் சட்டமன்ற உறுப்பினராக விருப்பப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி அதிகபட்சமாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பிஜேபிக்கு ஒரு சீட்டு அப்படின்னு வராரு. கிட்டத்தட்ட 40க்குள்ளார இவங்களை அமுக்கணும்னு. அப்போ கோயம்புத்தூரில் கொடுக்குற ஒன்றில் வானதி சீனிவாசனுக்கு ஆல்ரெடி ஒன்று போயிடும். இப்போ இவர் அண்ணாமலைக்காக கோயம்புத்தூர்லேயே 2 கொடு அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, கரூரில் வேணா ஒன்று தரேன், அதில் போய் அண்ணாமலை நிற்க சொல்லுங்கிறாரு. ஏன்னா செந்தில் பாலாஜிகிட்ட கொத்து விட்றாரு. அங்கே அவன் ஜெயிக்க விட மாட்டான் தானடா, நான் இங்கே வந்தேன் திரும்பி என்றான்னா, நான் இப்போ கோயம்புத்தூர் உங்களுக்கு அவ்வளோ அண்ணாமலை முக்கியம்னா நான் ஒரு சீட்டு தரதில் அண்ணாமலை நிறுத்திக்கங்க, வானதி சீனிவாசனுக்கு கொடுக்காதீங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் கொடுக்குற இடத்துல இப்போ இபிஎஸ் இருக்காரு. அதாவது நான் உங்களுக்கு சீட் ஷேரிங் கவுண்ட் தானே, எந்த கான்ஸ்டன்சின்னு நாளைக்கு நான் ஃபைட் பண்ணலாம்ல. உங்களுக்கு நாங்கள் 10/21 நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்க 10 சட்டமன்றத்துலேயும் நாங்கள் ஜெயித்தோம். எங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபென்சிங் இருக்கிற இடத்துல நான் வந்து எத்தனை சீட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும்? தரமாட்டேன்னு சொல்லையே, ஒன்றுமே ஒன்று கொடுக்குறேன்ட்டேன். நீங்கள் அதில் நாளைக்கு 2 கொடுனா எப்படி அப்படிங்கிற ஒரு நெகோசியேஷன்ஸ் போகிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டுக்கும் கிளியரன்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு ஜர்க்கு, அந்த ஜர்க்கு நாளைக்கு பேசும் பொருள் ஆகணும்னு செய்கிறாரு. இப்போ நான் உண்மையிலே இதில் அண்ணாமலை விமர்சனமே பண்ணாலும் எனக்கு அதுலேயும் விமர்சனம் என்ன தெரியுமா வருது, இவன் ஒரு ஆள், அவன் ஒன்றுமே இல்லை, அவன் ஒன்றும் இல்லாத விஷயத்த பேசுகிறான், இவன் பாரு ஊடகத்துலலாம் போய் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை பெரிய பின்பமாக பேசுகிறான் அப்படின்னு திரும்பி நான் அதுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. இல்லை எதுக்காக நான் திரும்ப நீங்கள் கேட்ட மாதிரியே நான் அதை கேட்குறேன். அந்த கேள்வியை ஏன் உங்ககிட்ட முன்வைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி ரொம்ப நெருக்கமான இடத்துல அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இருந்தவர், எங்கே போனாலும் அவர் தான் முன்னிலையில் இருந்தார், அவரை பார்த்து தான் எல்லாமே பண்ணுறாங்கன்றதெல்லாம் பேசுனுச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய கூட்டம் பாஜகவுக்கு வந்ததுன்னே பேசப்பட்டுச்சு. நானே அப்போ தான் பாஜகவுக்கு போனேன். இப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 3% கூட உங்களோட கான்டாக்ட் இல்லைன்னும் போது ஒருத்தர் அப்படி இருந்தவர் திடீர்னு இப்படி ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே நடந்த பிரச்சனை என்ன, உள்ளுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கு, இல்லை அங்கே ஏதாவது சம்பவங்கள் நடந்தவர் தூக்கி எறியப்பட்டாரா அப்படின்னு இருக்குல்ல மேடம். சாதாரணமாக போகிறதுன்றதை தாண்டி உள்ளுக்குள்ளே நடந்ததுனால ஏதோ ஒன்று நடந்திருக்கான்றது தான் கேள்வியா இருக்கு. இல்லை, ஏடிஎம்கே கூட்டணியை மறுபடியும் பிஜேபிக்குள்ளார கொண்டுட்டு வரணும், எடப்பாடியை அனுசரிக்கக்கூடிய ஒரு மாநில தலைவரை போடணும், இவருக்கும் அவருக்கும் ரப்பாயிருச்சு, அதனால் ஜெல்லாவாகுது, அதனால் அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கிறத பொதுமக்கள் மத்தியிலையும் ஊடகங்களுக்காகவும் மேல்மட்டமாக சொல்லாமே தவிர பட் அது உண்மையான காரணம் இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் பாராட்டணும். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸில் கூட அந்த அளவுக்கு யாருக்கும் அக்சஸ் கொடுத்ததில்லை. பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவன் கால் ஊனணும், அவன் கட்சி வளரணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வான். இவர் வீட்டில் ரைடு விடணும்னா பண்ணுவான், அவரை தூக்கி ஜெயிலில் வேணும்னா பண்ணுவான், நாளைக்கு இதில் உடனே கன்விக்ட் பண்ணணும், அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, இப்போ இவர் தூக்கி உள்ளே வச்சா சரியாக இருக்கும்னா செய்வான். நாளைக்கு இந்த சின்னத்தை நாளைக்கு இப்போ ராமதாஸுக்கு கொடுக்காத, மாம்பழத்தை அன்புமணிக்கிட்ட கொடு, அவன் தான் நம்ம கூட இருக்கிறான், ஜிகே வாசன் நம்ம கூட இருக்கார், அதனால் அவருக்கு சைக்கிள் சின்னத்தை கொடுனா கொடுப்பான். நாளைக்கு இதே விஜய் நம்மக்கிட்ட வர மாதிரி இருக்கார், ஆனால் விசில் வேணுங்கிறாரு, கொடுனா கொடுப்பான். வரமாட்டேங்கிறான் அப்படின்னா சிபிஐயில் அந்த கரூர் கேஸை நோண்டலான்னா நோண்டுவான். ஓகே, அவங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கணும். அப்படிங்கிறப்ப அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்கிறாங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 அப்படின்லாம் நாளைக்கு சொன்னப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கட்சி இங்கே வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக அண்ணாமலை என்னென்ன கேட்டாரோ எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஊடகங்கள்ல அவர் எங்கே ரைடு வருதுன்னு சொல்லுவார், யார் அரெஸ்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லுவார், எவ்வளோ சொத்து மதிப்பு சொல்லுவார், ஆமாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். இந்த நிலையில் இவர் உண்மையிலே கட்சி வளர்ச்சிக்காக தான் பாடுபட்டாருன்னு நினச்சிக்கிட்டு செஞ்சாங்களே தவிர, ஆனால் கள நிலவரத்தில் கட்சி வளர்ச்சி அடைஞ்சதானா இல்லை, ஆனால் யார் பலன் பெற்றாருங்கிறப்ப அண்ணாமலை நிறைய ஆதாயம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது. உங்களுக்கு ரொம்ப பச்சையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ செந்தில் பாலாஜியும் அண்ணாமலையும் ஒன்றும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது. அவங்களோட 2 பேரோடைய அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க, யாருக்குமே தெரியாது. அதாவது சகலப்பாடிங்க இவங்க 2 பேரும்.
இவர் என்ன பண்ணுறாரு, ஐபிஎஸ்லேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அரவக்குறிச்சியில் வந்து இவர் சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறப்பே செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தான் தான் அந்த கரூர் மாவட்டத்தோடைய பொறுப்பாளருங்கிறப்ப அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்க எல்லா சீட்டையும் ஜெயிக்கணுங்கிறப்ப இவரை தோக்கடிச்சிடுறாரு. இது அவங்களுக்குள்ளார ஒரு கம்யூனல் கிளாஷ் மாதிரி ஆகுது ஃபஸ்ட்டு. நாளைக்கு எடுக்கிறப்ப அப்போ சில விமர்சனங்கள், குடும்பத்துக்குள்ளார சண்டைகள், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த ரஃபேல் வாட்ச்சு, இந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வந்து டோரை திறந்தது, அப்புறம் இவர் 5.5 லட்ச ரூபா வீட்டு வாடகையில் இருக்கார், என் ஃப்ரெண்டு தான் வாடகை கொடுக்குறான் அப்படிங்கிற அளவுக்கு இவரை தெருவில் சந்தி சிரிக்க விட்டது, இதெல்லாம் நாளைக்கு செந்தில் பாலாஜி பண்ண வேலை. இந்த வளர்ச்சியை அண்ணாமலையை செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இவர் உடனே டெல்லிக்கு போய் என்ன சொல்கிறாரு, சார் டெல்லி கொங்கு பகுதியில் டிஎம்கேல யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை, அங்கே சில அமைச்சர்களே இருந்தாலும் ஈரோடு முத்துசாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன் மாதிரி பாரம்பரியமான திமுகவில் இருக்கக்கூடிய நிரந்தர அமைச்சர்கள் இருந்தாலுமே, ஆனால் கொங்கு பெல்ட்டை ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணுறது செந்தில் பாலாஜி தான். இவர் வந்த பிறகு தான் நாளைக்கு திமுகவுக்கு அங்கே வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது, இங்கே கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, அவன் எப்படி பண்ணுறான், காசு புழங்குது சார், டாஸ்மாக்கு அமைச்சராக இருக்கிறாரு, இபி அமைச்சராக இருக்கிறாரு, கண்ணாப்பினான்னு காசு வருது, அதனால் அடிச்சுன்னு இருக்கிறாரு. இப்போ இவரை தூக்கி உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சைடு வீக் ஆயிரும், நம்ம கொஞ்சம் வளர்ச்சி அடையலாம், இந்த ஒரு ஆளில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 60 சட்டமன்றம் வரும் அப்படிங்கிறப்ப சரி ரைட் தூக்கம் வேணாங்கிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணது அண்ணா. ஆமா, அதுதான் தெரியுமே. அவரே தான் நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புலேயே என்னமா அண்ணா ரைடு வருவேன்னு நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஏன் வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்கன்னா அவர் சொன்னது. இவர் சீண்டி விட்ட வேலை தான். ஒன்றுமே இல்லை மேடம், யார் காசு வாங்காமல் எந்த வேலை போட்டு தரா, இல்லை இந்த தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம எந்த வேலை நடக்குது? 2 லட்சம் ரூபா வாங்கினதுக்கு இவரை கொண்டு போய் 400 நாள் உள்ள வைக்கிறீங்க. அதாவது 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் என்னன்னா அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து அண்ணாமலை கேட்குறாரு, மாநிலத்தில் கேட்குறாருன்னு ஒரு மந்திரியவே தூக்குது, 400 நாள் உள்ள வைக்கிது, ஒன்றும் இல்லாத ஒரு பஞ்சாயத்துக்கு. அதே டிஎம்கே என்ன பண்ணுது, நீ என்ன நினச்சாலும் என்ன மீறி நீ மாநிலத்தை விட்டு வெளில கொண்டுட்டு போயிருவியா? நாளைக்கு டெல்லிக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காச்சும் செந்தில் பாலாஜியை கொண்டுட்டு போக முடிஞ்சா? 400 நாள் ஆச்சுனாலும் 400 நாளாகவும் மந்திரியாக தான் வச்சுருந்தோம், ஏன் ஜெயிலில் தான் வச்சுருந்தேன், ஏன் போலீஸ் கஸ்டடியில் தான் வச்சுருந்தேன், ஜெயிலுக்குள்ளாரே இருந்தாலும் மந்திரியாக தான் வச்சுருந்தேன், ஏன் கட்சி பாரு நீ என்ன பண்ணுவ அப்படிங்க. அதாவது தான் பொலிட்டிக்கல் ஃபைட் மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுறாங்க. இவர் நாளைக்கு செந்தில் பாலாஜி இவ்வளோ பாடுபடுத்து, ஏன்னா 24 எலெக்ஷன் அப்போ செந்தில் பாலாஜி வெளியே இல்லை, தேர்தல் வரைக்கும் அவன் வெளில வரக்கூடாது, அதுதான் அவருடைய ரிக்குவயர்மெண்ட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிலுக்குள்ளாரே இருந்துக்கிட்டு கோயம்புத்தூரில் யார் நிற்கணும், கோயம்புத்தூரில் பணம் இறக்கி அண்ணாமலையவே ஜெயிக்க விடாத அளவுக்கு ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே செந்தில் பாலாஜி நான் யாருன்னு கட்டுறாரு. இதில் டார்கெட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இவருடைய தனிப்பட்ட முறையான வன்மங்களுக்கு மட்டுமே சில பேரை பகடக்காயாக மாற்றிட்டார். எடப்பாடி கிட்ட ரப் பண்ணுறதும் அதே தான். இந்த கம்யூனிட்டி வாய்ஸ் லீடராக நான் தான் இருக்கணும், நீ இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களுக்குள்ளார சண்டையே. அதுக்கு நாளைக்கு உன்னைய மேல் இடத்துல இருக்கிற உன் இமேஜை உடைக்கிறேன், உன்னை காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொங்கு பகுதியின் ஒரே தலையாக நான் தான் இருக்கணும். செந்தில் பாலாஜி, எடப்பாடி, எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற சாய்ஸ் ஃபேக்டரை காலி பண்ணுறதுக்காக எடப்பாடிக்கு எதிராக பிஜேபியை திருப்புறாரு. சரி, கட்சி வளர்ச்சிக்கு உண்மையிலேயே இந்த சில அதிமுக அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணால் கட்சி அங்கே வளர்ச்சி அடையும், அவங்களெல்லாம் நீ நாளைக்கு பாதுகாத்துட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் கே.என். நேரு, துரைமுருகன், ஐ. பெரியசாமி, சக்கரவாணி, இந்த மாதிரி மூர்த்தி, இந்த மாதிரி அமைச்சர்கள் யாருக்கும் எந்த குடைச்சலும் நீ கொடுக்கல. என்ன அப்படின்னா இந்த சிவாஜி படத்தில் வர ரஜினி மாதிரி தான், கருப்பு பணம் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு பாதி உனக்கு மீதி எனக்கு, இல்லைன்னா மொத்தமும் இன்கம் டேக்ஸ்க்கு அப்படின்னு இவர் நாளைக்கு தனி மனித முறையில் இவர் ஆதாயம் அடைந்து கொண்டார். டீலிங் மாதிரி. உங்களுக்கு இன்னும் பச்சையாக கூட சொல்கிறேன், ஏவா வேலை வீட்டுக்கு ரைடு வருது, ப்ரெஸ் மீட்லேயே கேட்குறாரு, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார ரைடு போகிறீங்க, ஆனால் அங்கே மந்திரி வீட்டுக்கு ரைடு போகலாம், என் வீட்டுக்கு எதுக்கிட்டா ரைடு வந்தீங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, மணல் குவாரிகளுக்கு ரைடு போகிறீங்க, ஆனால் மைன்ஸ் மினிஸ்டர் வீட்டு துரைமுருகனுக்கு போகல, என் வீட்டுக்கு ஏன் வந்தாங்கிறாரு. இந்த சினாரியோவில் அப்படியே அந்த ஸ்க்ரீனை கட் பண்ணுங்க. அடுத்தது கவர்னர் டீ பார்ட்டியில் அண்ணாமலை வராருன்னு ஏவாவில் எந்திரிச்சு நின்று கட்டி பிடிக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. அதே ராஜ்நாத் சிங்கை வச்சு கலைஞர் 100 ரூபா நாணயத்தை வெளியிடுறப்ப கலைஞர் நினைவிடத்தில் ஏவாவேலு திரும்பி கனிமொழியை நவருங்க, தள்ளுங்க, பின்னாடி போங்க, அண்ணாமலையை முன்னாடி விடுங்கிறாரு. யாரு? கலைஞர் நினைவிடத்தில் கலைஞர் மகளை தள்ளின்னு இல்லையே, அண்ணாமலையை முன்னாடி விடுங்கிறாரு. இந்த ரேப்போ வந்து அவங்க கூட ஜெல் ஆயிடுச்சுன்னொன்னே அதுக்கப்புறம் ஏவாவேலுக்கு எந்த பிரச்சனைகளும் வரல. ஸோ கட்சி வளர்ச்சி அடையணுங்கிறது இல்லை, நீ என்கிட்ட சரண்டர் ஆகிட்டியா, எனக்கு தேவையானதை செஞ்சுட்டியா, போலீஸ் அதிகாரிங்க மைண்ட் செட் அதுதான்.
நீங்கள் ஏதாவது ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே ஏதாவது சொல்லி நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விடுவான். நம்ம அவனை அனுசரிச்சுட்டோம்னா அந்த மேலே அப்போல்லாம் அவர் ஒன்றும் செய்கிறது இல்லைங்க, நம்மளை பற்றி எதுவும் நெகட்டிவாக சொல்ல மாட்டான், நமக்கு என்ன தேவையோ கீழே முடிச்சு கொடுத்துருவான்ல, அந்த மனநிலைக்கு பியூரோக்ரஸி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். சக்கரபாணி இவர் சமூகத்தை சேர்ந்தவர். இவருக்கு நிறையா ஆதாயங்கள் பண்ணி கொடுக்குறாரு. இவருடைய சொந்த அக்காவோட வீட்டுக்காரரு அவருடைய மாவட்டத்தில் அண்ணாமலையார் பிரிக்ஸ்ன்னு செங்கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாரு. அது நிறையா நம்மளே அந்த வீடியோஸ்லாம் போட்டோம். உள்ள ட்ரோன்ஸுக்கு அதாவது இல்லீகலாக எவ்வளோ மைனிங் பண்ணுறாங்கன்னு. மந்திரி வந்து எல்லா கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ட்டையும் கம்பல்சரியாக நீங்கள் இங்கேருந்து தான் செங்கல் வாங்கணும் அப்படிங்கிறாரு. இதே இவர் ரியல் எஸ்டேட்டில் டெவலப் ஆகுறாரு. திருப்பூரில் சில பிளாட் ரியல் எஸ்டேட் திறக்கிறப்பெல்லாம் சம்மந்தமே இல்லாத சக்கரபாணி தான் வந்து திறந்து வைக்கிறார் இவர் அக்கா வீட்டுக்காரருடைய கம்பெனியை. எதனாலனா இவங்களுக்குள்ளார அந்த சமுதாய உணர்வோடு நாளைக்கு நீ எனக்கு இதை செஞ்சு கொடு, நான் அதை செஞ்சு தரேன்னு. நான் நடுவில் கூட ஒன்று போட்டிருந்தேன். திருச்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு கட்டினார் நேரு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்லேயே 100 ஏக்கர் வந்து அண்ணாமலையோடைய மனைவி பேருக்கு நேரு கிஃப்ட் பண்ணுறாரு. ஓகே, இது மாதிரி அங்கங்கே இருக்கிற அமைச்சர்கள்ட்ட நீ தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அடைந்து கொண்டு, ஆனால் இப்போ நேரு அடிச்சிங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் கட்சி எந்திரிக்குமானா எந்திரிக்காது. ஐ பெரியசாமி அடிச்சிங்க அப்படின்னா திண்டுக்கல்ல நாளைக்கு வேறு யார் இருக்கானா கிடையாது. இது மாதிரி அங்கங்கே அந்த குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்கிறவங்கள நீ அடித்து சாச்சு கட்சியை நீ கொண்டுட்டு வந்திருக்கணும். ஆனால் நீ ஹேண்ட் இன் க்ளவ் ஆகிக்கிட்ட. இப்போ இதே மணல் குவாரிக்குள்ளார ரைடு இறக்கி விட்டது இவர் தான், வம்புழுக்கிறது இவர் தான், பிரச்சனை பண்ணுறது இவர் தான். ஆனால் நான் அப்போ கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவருடனே நெருக்கமாக இருந்ததுனால சொல்கிறேன், இவர் வந்து மணல் குவாரி டீமை வர வச்சு அவர் தேர்தல் சமயத்துக்காக 100 ரூபா பணம் வாங்கினார். அதாவது நீங்கள் வெளியில் வேஷம் போடுறது என்ன, கனிம வள திருட்டை ஒழிப்போம், நாளைக்கு இதுதான் கருப்பு பண சோர்ஸு, இதை வச்சு தான் ஆளுங்கட்சிக்கு தீனி போகுது, அதில் நாளைக்கு முறைகேடாக நிறையா நடந்திருக்கு, அளவுகோலை மீறி நிறையா நாளைக்கு திருட்டுகள் நடந்திருக்கு, அதை நான் கண்டிக்கிறதுக்கு தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவர் ரைடு விட்டு அவனை அடித்து மிரட்டி அவனை வர வச்சு நாளைக்கு அவன்கிட்ட காசு வாங்குறாரு. இதை விட இன்னொரு ஹைலைட்டு, இவர் காசு வாங்கினது எல்முருகனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் மலை மேலே இருக்கிறாரு, இவர் மலைக்கு கீழே இருக்கிறாரு. அவர் ஊட்டி, இவர் கோயம்புத்தூர். இவர் கொடுத்த தெரிஞ்சவொன்னே அவர் உடனே மணல் குவாரி லைனுக்கு போகிறாரு. அது என்ன நீங்கள் அங்கே மட்டும் கொடுத்தா அது என்ன, ஏன் மற்றவங்களாம் கேண்டிடேட் மாதிரி தெரியலையா, இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, நான் மத்திய இணையமைச்சராக இருக்கிறேன், அப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறப்ப நான் ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன் திரும்பி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு அண்ணாமலை கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி அவரும் கேட்குறாரு என்ன செய்கிறது இன்னொன்று. சரிண்ணே அது நம்ம தவிர்க்க முடியாது, எனக்கு என்ன செஞ்சீங்களோ அதே அங்கேயும் செஞ்சுருங்கிறார். ஓகே, இப்போ இந்த மணல் குவாரிகளிடம் இருந்து இவரும் பணம் வாங்குகிறார் தேர்தல் சமயத்தில். ஆனால் நாளைக்கு இங்கே ரைடு விட்டுட்டு பத்திரிகை முன்னாடி மக்கள் முன்னாடி வேறு மாதிரி பேசுகிறார். நீ கேட்டதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன். அதாவது அவர் டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே சுப்ரீம் கோர்ட்டு போய் என்னென்னமோ தலைகளாக நின்று செந்தில் பாலாஜினால் ஒன்றும் செய்ய முடியலல்ல, கம்ப்ளீட்டாக ஜுடிஷியரி சைடு எடப்பாடியை காலி பண்ணுன்னு அதையும் க்ளோஸ் பண்ணோம், ஓரம் கட்டினோம். ஓபிஎஸ் டிடிவியை என்கிட்ட கூட்டிக்கிறேன்னு, அன்புமணியை கூட்டிக்கிறேன்னு. அதுக்கு மேலே இருந்து எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் 20 இயர்ஸ் நேஷ்னல்லேருந்து பணம் கொடுத்தாங்க எம்பிக்கு. இங்கே தமிழ்நாடு உள்ளார அவங்க பணமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த தேர்தலில் நிற்கிறாங்க எடப்பாடி கூட்டணின்னா ஏடிஎம்கே செலவை பார்த்து கண்டுருவான். ஆனால் போன 24 எலெக்ஷனுக்கு சென்ட்ரல்லேருந்து பணம் கொடுத்தாங்க, தொகுதிக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. அது ஆனால் கேண்டிடேட் கைங்களுக்கு 25 கோடி தான் போச்சு, அது அங்கங்கே அமுக்கப்பட்டுச்சு. அது மாதிரி வந்து எல்லாமே இவர் கேட்குறாருன்னு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் பட் இவரால் பெரிய சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியல. ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளார மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் இன்றைக்கி அவங்களோட நிலை நிதிஷ்குமாரி சந்திரபாபு நாயுடையும் நம்பி ஆட்சி நடத்துகிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டியே, ஒன்னால தான் இது எங்களுக்கு. ஒழுங்காக எடப்பாடி கூட ஏடிஎம்கே கூட நின்றுதா. ஏன்னா இங்கே தோத்த எல்லாமே வானதியிலேருந்து தமிழிசையிலேருந்து எல்லாமே ஏடிஎம்கே கூட இருந்திருந்தா இந்நேரம் நமக்கு 5 MP வந்திருக்கும், 10 MP வந்திருக்கும், 15 MP வந்திருக்கும்னோன்னா அவங்களுக்கு என்னன்னா இது வந்திருந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் கஷ்டம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போக வேண்டிய தேவை இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு இவங்க 2 பேரும் சமாளிக்கிறது கஷ்டம். 2 பேருமே சீனியர் லீடர்ஸு. அவங்க ஒன்ன விட வித்தக்காரங்க, அவங்க எப்போ வேணாலும் வித்த காட்டுவாங்க. இப்போ அதனால தான் பாருங்க பட்ஜெட்டே அவங்க 2 மாநிலத்துக்கும் கோடி கணக்கில் நாளைக்கு எவ்வளவோ போது அமைச்சர்கள் வாங்கிக்கிறாங்க, இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுது. எடப்பாடினா கம்முனுக்கிற அப்படின்னால இருந்துருவா அப்படி. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஒன்னால அதை கெட்டுச்சு இந்த கோவம் தானே தவிர முழு அதிகாரத்தை கொடுத்தேன், நான் உனக்கு தேவையானலாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனால் நீ பிரயோஜனமாக எதுவும் செய்யலை, கட்சிக்கு உனக்கு பிரயோஜனப்படுத்திக்கிட்டேங்கிற கோபம் தானே இன்னைக்கு அண்ணாமலை இந்த நிலையில் நிறுத்தி. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.